அனைவருக்கும் வணக்கம். சித்தர்களும் ஜீவ சமாதிகளும் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விதமான தேடலுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த தேடல்களுக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்குள்ள நடைமுறைக்கு கோவில்களில் உள்ள கடவுள்களை கடந்து மக்கள் எல்லாருமே ஜீவ சமாதியை நோக்கி பயணம் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜீவசமாதி அப்படின்னு என்னன்னா, 18 சித்தர்களும் வாழ்ந்து அவங்க சமாதி அடைந்த இடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறத இறைப்பற்றாளர்கள் நிறைய பேர் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு விதமான சித்தருடைய ஜீவ சமாதிகளுக்கான தேடலுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சத்தூர் அருகே இருக்கிற கருமலைங்கிற ஒரு சமஸ்தானத்துல ஒரு கோரக்க சித்தருடைய அவதாரமா வாழ்ந்து சமாதி அடைந்த பத்மகிரி பாபா அவர்களுடைய ஆலயம் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு தென்பட்டது. அப்போ அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப நாம பார்த்த விஷயத்த மக்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த இடத்தை நோக்கி பயணமானோம். அருமையான ஒரு ரம்மியமான சூழ்நிலை, ஒரு அமைதியான இடம், ஒரு மலையுடைய அடிவாரத்துல அவருடைய சமாதி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுல என்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ போய் கொஞ்சம் பார்க்க போறோம். ஆனா அது வரும்பொழுதே நாங்க பார்த்தோம், ஃபுல்லாவே மலைப்பகுதி, காடுகள், ரொம்ப அமைதியா இருந்தது. ஒரு சமாதி அப்படின்னாலே ஒரு சாலையோரமா இருக்கும், மக்கள் அதிகமா வணங்குவாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஆனா இந்த சமாதி கிட்டத்தட்ட வேடசத்தூர்ல இருந்தே ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள மலை அடிவாரத்தை நோக்கி பயணம் ஆயிருக்குது. அப்ப நம்ம என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். அனைவரும் உள்ள வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இதுதான் அந்த சமாதிக்கு போறதுக்கான நுழைவாயிலே அவருடைய புகைப்படங்கள் பொறிச்சிருக்கிறாங்க. அதுல ஆதி கோரக்கநாத மௌனகு சித்தர் ஸ்ரீ பத்மகிரி பாபா அப்படின்னு போட்டிருக்காங்க. கோவில் நடை திறக்கிற நேரம் 9:30 மணி முதல் காலையில மாலை 5 மணி வரையிலும் போட்டிருக்கிறாங்க. அது 5 மணி வரையிலும் தான் இந்த கோவில் திறந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. பக்தர்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமாவாசையினால பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் உள்ள போவோம் வாங்க. இப்போ நம்ம உள்ள வந்தோம். உள்ள வரும்பொழுதே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான கருப்பண சுவாமி சிலை, அதாவது சங்கிலி கருப்பண சுவாமி சிலை நம்ம முன்னாடி தென்பட்டது. அந்த மலையுடைய பேக்ரவுண்டில் கருப்பணசாமி தனியாக நிற்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அவர் லைவாக உயிரோடு இருக்கிற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலை இருந்தது. இப்போ சித்தர் ஆலயங்கள் அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு சிவலிங்கம் இருக்கும், அதே போல் 18 சித்தர்களுக்கான சிலைகள் இருக்கும். அப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். இவருடைய இந்த ஜீவ சமாதியுடைய நுழைவாயிலேயே பாதுகாவலன் மாதிரி கருப்பண சுவாமி சிலை, அதுவும் சங்கிலி கருப்பண சுவாமி சிலை இருக்கிறது நம்மளை அப்படி பார்க்கும்போதே நம்மளை அறியாமல் ஒரு மெய் சிலுக்க வைக்குது. நம்ம அவரை வணங்கிட்டு அப்படி நம்ம உள்ள போகிறோம்.
சாமி வணக்கம். சித்தர்களும் ஜீவ சமாதியும் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை வந்து நம்மளோட பக்த கோடி ஆரம்பிச்சிருக்காங்க சாமி. அவங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இப்ப முதல்ல நம்ம ஆதி கோரக்கநாதர், மௌன ஒரு சித்தர், ஸ்ரீ பத்மகிரி பாபா அவங்கள பத்தி ஷார்ட்டா ஒரு 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 ஃபில்ம் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சாமி. நீங்க அந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அதுல வரக்கூடிய அந்த ஆன்மீகம் தான் வரும். அதுல முழுக்க சித்தர்களை பற்றி தான் வரும். நீங்க அந்த தகவலை வீட்டுல இருந்தே நீங்க பாத்துக்கலாம். அது மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம். சித்தர்களும் சிவ ஜமாதியும் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், அதை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் குட்டம் கிராமம் கருமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நமது ஆதி கோரக்கநாதர், மௌன குரு சித்தர், ஸ்ரீ பத்மகிரி பாபா அவங்கள பத்தி ஒரு சில தகவலை மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் அவர் கல்லூரி வாழ்க்கையை வந்து திண்டுக்கல்ல முடிச்சுட்டு சென்னையில அவருக்கான ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கிறப்ப அவரோட பிறந்ததுல இருந்து அவர் ஆன்மீகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அவர் மனசுல இருந்தது. அதன்படி அவர் வந்து கொல்லிமலையில இருக்கக்கூடிய நமது மாணிக்கம் ஐயாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு அவரை சந்திக்கிறார். அப்ப சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பயே வாரத்துல 2 நாள்ல வேலைக்கு போவார். மீதி எல்லாமே அவர் ஐயா பாக்குறதுக்காக தான் அங்க போவார். இரவு நேரத்துல போய் சந்திச்சுட்டு பகல்ல சென்னை கிளம்பி போயிடுவார். அப்ப அவரை சந்திக்கிறப்ப தான் அவர் மாணிக்கம் ஐயா என்ன சொல்றாருன்னா, உனக்கான ஆன்மீகம் வரணும் அப்படின்னா நான் இங்க இருக்கிறேன், நீ மலைக்கோட்டைக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். மலைக்கோட்டைன்னா திண்டுக்கலை குறிக்கக்கூடிய அந்த சொல். உனக்குள் வந்து கோரக்கநாதர் இருக்கிறார், நீ அங்க போய் உன்னுடைய பயணத்தை தொடங்கு அப்படின்னு சொல்றப்ப பாபா வந்து திண்டுக்கல் வந்துடுறாங்க. திண்டுக்கல்ல பாட்டு சித்தர் கணேசன் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார் ஐயா. அவரோட சேர்ந்து பயணம் பண்றார். அவர் தான் இவரை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கார் பத்மகிரிய. ஒரு கட்டத்துக்கு மேல பத்மகிரிக்குன்னு தனியா ஒரு இடத்த அமைச்சு, அதாவது இந்த கருமலையில வேடசந்தூர் வட்டம் குட்டம் கிராமம் இந்த கருமலை அடிவாரத்துல இங்க இடம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சு இங்க நம்ம வாங்குறோம். இங்கதான் என்னுடைய சமாதி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு முன்னாடி என்னன்னா, இவரை நான் சந்திப்பது நம்மளுடைய நண்பர் மூலியமா இவரை நான் சந்திக்கிறேன். நான் அப்ப சந்திக்கிறப்ப எனக்கு சொன்னா, கடைசி வரைக்கும் என்னோட தான் பயணம் பண்ண போறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருந்தார். அப்ப நான் நம்பல உண்மையாவே. ஆனா அதனுடைய உள்ளர்த்தம் இப்ப போகத்தான் நமக்கு தெரியுது சாமி. ஆக்சுவலா முதல்ல வேடசந்தூர்ல இருந்து தான் அவர் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் இங்க இடம் வாங்கினோம். இடம் வாங்கி வந்து இங்க அந்த நம்ம இந்த சமாதி இல்லாம சபை தனியா இருக்கு. அந்த சபையில எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய ஆயுள் காலம் கூட. ஆனா நான் இடையில வந்து நான் ஜோதி ஆயிட்டேன்னா மக்களுக்கு நல்லது செய்வேன், அதனாலதான் நான் என்னுடைய பயணத்தை தொடர்றேன் அப்படிங்கிற அந்த முடிவுல அவரோட 43வது வயசுல அவர் ஜோதி ஆயிடுறார். அப்ப ஜோதி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய சமாதி வந்து இந்த இடத்துலதான் இருக்கணும்னு ஒரு இடத்த அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுனா ஒரு கேணி. அந்த கேணிக்குள்ள ஊத்து இப்பவும் இருக்கு. அந்த கேணிக்குள்ளதான் என்னுடைய சமாதி வைக்கணும்னு அவர் சொல்லிட்டு போயிருந்தாரு. ஜோதி ஆயிட்டாரு. அப்புறம் நம்ம வந்து இங்க வச்சோம். இப்ப வச்சதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ, நான் உயிருடன் இருந்து செய்வதை விட நான் ஜோதியாகி சமாதிக்குள்ள போனதுக்கு பின்னாடி என்ன தேடி வர்றவங்களுக்கு என்ன கேட்டாலும் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அந்த வாக்கு மட்டும் சொல்லிட்டு போயிருந்தார். அதன்படி இப்ப எல்லாத்துக்குமே அவர் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க வந்தீங்க அப்படின்னா திருமணத்துல இருந்து கர்மா கழிகிற வரை எல்லாமே அவர் பாத்துக்கிறார். இங்க வந்து தியானம் பண்ணலாம். அவர்கிட்ட முறையிட்டோம்னா அவரே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றாரு. அவர் வந்து ஒளி ரூபமாக மாறிவிட்டார். அவர் போறப்ப சொன்னது, நான் ஒளி ரூபமாக நான் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அவர் யார்கிட்டையும் போகவும் மாட்டார். அவர் ஒளி ரூபமா இருக்கிறதுனால அவரை வந்து தீபம் ஏற்றி வச்சு அந்த ஒளி ரூபத்துல நாம் அவரை பார்த்தோம்னா, இல்ல அந்த நேரத்துல நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் வேதனைகளை சொன்னோம்னா, அவரே இரவு நேரத்தில் நம்மளுடைய கனவில் வந்து நமக்கான பதிலை வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அப்படிதான் செய்யறாரு. இப்ப என்ன பண்ணாருன்னா, சமாதியில வர்றவங்களுக்கு நமக்கு பதில் சொல்லுவாரு. நான் அதை கேட்டு நம்ம பக்க வழிகளுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாம் அது நல்லபடியா போயிட்டு இருக்குது. இப்ப இந்த சமாதி கிட்டத்தட்ட 6 குரு பூஜை நம்ம முடிச்சிருக்கிறோம். 7ஆம் ஆண்டு குரு பூஜை வரக்கூடிய ஜனவரி மாசம் வருது. அப்ப அந்த 7வது குரு பூஜை இந்த கேப்ல பாத்தீங்கன்னா வர்றவங்க எல்லாத்துக்குமே நல்லது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அதை நான் தெளிவா நான் சொல்றதை விட நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து இங்க உங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டு அது எப்படி நிறைவேறுதுன்னு பார்த்ததுக்கு பின்னாடி அவருடைய உண்மையான அந்த ஆற்றல் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இங்க சமாதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில 9:30 மணிக்கு திறப்போம். சாயந்தரம் 5:30 மணிக்கு நாங்க சமாதியை மூடிடுவோம். ஏன்னா 5:30 மணிக்கு மேல அவர் வந்து சர்ப்ப ரூபமா வருவதா எங்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அப்படித்தான் வந்துகிட்டு இருக்காரு. சமாதிக்குள்ள அந்த சர்ப்பம் வந்து அவரை சுத்தி படுத்திருக்கோம். அப்புறம் காலையில நாங்க 9:30 மணிக்கு தான் நாங்க திறப்போம். அமாவாசை பௌர்ணமி அப்ப விசேஷமா இருக்கும். பக்க வரிகள் அப்ப நிறைய பேர் வருவாங்க. சமாதியை பொறுத்த வரைக்கும் தட்டுல காசு எப்பவுமே வாங்க மாட்டோம். உண்டியல் இங்க கிடையாது. அது எப்பவுமே வைக்கக்கூடாதுங்கிறது அவருடைய
ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு கட்டளையா தான் எங்களுக்கு போட்டுட்டு போயிருக்கிறாரு. அதன் பின்னாடி பொது பலன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பொதுவாக ஒரே ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னார். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். பட் அந்த வீடியோ எனக்கு வெளியில வந்ததா என்னன்னு தெரியல. அதை நான் திருப்பி இவங்களோட வீடியோல நான் சொல்றேன். நான் குழந்தைகளை, ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளை தனியாக ஒரு நீச்சல் குளத்திலோ அல்லது கேணியிலோ கடலிலோ குளிப்பதை தவிர்க்கவும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். காரணம் என்னன்னா, நீர்நிலைகளில் தான் மரணம் பயணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு குளத்திலேயோ அல்லது நீச்சல் குளத்திலேயோ ஒரு கடல்லையோ குழந்தைகளை வந்து நீங்க விட்டீங்க அப்படின்னா உயிருக்கு ஆபத்து. அப்படி நீங்க விடணும்னா கூடயே நிக்கணும், தனியாக விடாதீங்க அப்படிங்கிறதா அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதை நான் மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். தயவு செய்து பெற்றோர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, குழந்தைகளை நீச்சல் குளத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா கூடவே இருந்து கூட்டிட்டு வந்துருங்க. தனியாக தயவு செய்து அனுப்ப வேண்டாம். நீரினால் தான் அழிவு அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. நன்றி. வணக்கம் சாமி. வணக்கம். இப்போ பொதுவா வந்து ஜீவ சமாதி அப்படின்னாலே நாங்க போய் பார்த்த இடத்துல வரலும் அதிகபட்சம் ஒரு லிங்கம், சிவலிங்கம் இருக்கும், அதைத்தான் வழிபடுவாங்க. ஆனா நம்மளுடைய ஜீவ சமாதியை பொறுத்த வரலும் ஒரு விநாயகர் சிலை இருக்குது. அது பக்கத்துல அவருடைய பாபாவோட சிலை வச்சிருக்கிறீங்க. இப்போ பாபா சிலைங்கிறது பொதுவாகவே எல்லா சமாதிகள்லையும் நம்ம அந்தந்த சித்தருடைய சிலைகள் இருக்கு. ஆனா ஏன் விநாயகர் சிலை, அதுவும் ஒரு வெள்ளை ஏதோ ஒரு விதமான ஒரு மெட்டலால வச்சிருக்கீங்க? அதுக்கான காரணம் என்ன சார்? அறிவோம் சிவோம் அப்படிங்கிற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரர் ஆதி கோரக்கநாதர் மௌனகுரு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பத்மகிரி பாபா. அவர் முதல்ல நான் அவரை சந்திக்கும் பொழுது அவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஜீவ சமாதிக்கு மேல் பிள்ளையார் தான் வைக்க வேண்டும், சிவபெருமான் வைக்க கூடாது அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லியிருந்தார். அதற்கான காரணத்தை நாங்க கேட்கிறப்ப அதற்கான காரணம் போக போக தெரியும். இப்போதைக்கு அதற்கான காரணம் நாங்க சொல்ல முடியாது. மார்பிள்ல தான் வைக்கணும் அப்படின்ட்டார். கல் சிலை வைக்கக்கூடாது, மார்பிள்ல வச்சிருங்க. அதுக்கு பின்னாடி என்னுடைய சிலை, எனக்கு முன்னாடி எப்பவுமே பிள்ளையார் தான் இருப்பாரு, அவருக்கு பின்னாடி எப்பவுமே நான் தான் இருப்பேன். என்னுடைய உருவம் யானையை சேர்ந்தது, அதனால்தான் யானை முகத்தை நான் என்னுடைய முன்பாக வைத்து நான் பின் நடந்து செல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். பிள்ளையார்பட்டி கோவில பொறுத்தவரையிலும் அங்க கோரக்க விநாயகர்னு சொல்லி ஒரு கோவில் தனியாவே இருக்குது. அதுவும் அந்த ஐயா வந்து கோரக்க சித்தருடைய மறு அவதாரம் நம்ம சொல்ற மாதிரி அந்த கோரக்க விநாயகருக்கும் ஐயாவுக்கு எதுவும் தொடர்பு இருக்கு? கண்டிப்பாக. கோரக்கர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலே அதுல பத்மகிரிக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா அவருக்குள்ள இருக்கிறது கோரக்கர் தான். அப்ப நம்ம இங்க வராம அங்கேயே கும்பிட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த கோரக்க விநாயகரை கும்பிட்டாலே பத்மகிரியை கும்பிட்ட மாதிரி தான். சரி, அப்புறம் பத்மகிரியை வந்து பாக்குறோம், அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்கள போய் பாக்குறதான பெருமை. வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறப்ப நம்ம அங்கனே பாத்துக்கலாம். சாமி, இப்ப பொதுவாகவே சித்தர்கள் வந்து உயிரோடு இருக்கும்போது அவங்கள போய் தரிசனம் பண்ணி அவங்க கொடுக்குற வாக்குகளை வாங்கி எல்லாரும் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆயுள் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அப்படியே அவரு குறுகிய காலங்கள்லயே அவருடைய வயது 76 அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லியிருந்த விஷயம். நான் என்னுடைய டைரியில குறிச்சு வச்சிருந்தது 76. ஆனா 76 வயது வரைக்கும் நான் என்னுடைய பயணத்தை நான் பண்ணணும்னா எனக்கான இடம் அங்க மேல கிடைக்காது. அதனால என்னுடைய இந்த வயதை குறைச்சிட்டு என்னுடைய உயிரை வந்து நான் ஜோதி ஆகிறதுக்கு நான் தயாராயிட்டேன். அதற்கான உத்தரவையும் நான் வந்து சித்தநாதன் முருகன் சித்தநாதங்கிட்ட நான் வாங்கிட்டேன். நான் வாங்கிட்டு முன்னாடி போனா தான், நான் உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு பின்னாடி தான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் அவர் உள்ள போய் உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவர் சொன்னதை நான் அப்ப நம்பல அப்படிங்கிறத விட நீங்க இருந்து பண்றதானங்க சந்தோஷமா இருக்கும், அப்பதானே நிறைய பேர் தேடி வருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், வாக்குவாதம் பண்ணியிருக்கிறேன் நான். ஆனா இப்பதான் அதிகமான மக்களுக்கு அவரு செஞ்சுட்டு இருக்காரு. என்ன கேட்கிறாங்களோ அதை அவரு கர்மா வினைக்கு ஏத்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறார். அதுக்காக கேட்கறவங்க எல்லாத்துக்கெல்லாம் செஞ்சிட முடியாது. அவங்கவுங்க கர்மாவை பொறுத்து அதை குறைச்சு அவங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறார். அடுத்த சமயம் சித்தர்கள்னாலே ஒரு அமைதி, ஒரு தியானம், அந்த ஒரு சாந்தமான கடவுள் சம்பந்தப்பட்டவன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கோயிலுக்குள்ள நுழையும் பொழுது முதல்ல ஒரு கம்பீரமா, அதாவது ஒரு வீரத்துக்கு அடையாம உள்ள ஒரு கருப்பணசாமி சிலை எந்த ஒரு கோயிலையும் நாங்க அப்படி பார்த்தது கிடையாது. சித்தர் கோயில்னா அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, பொதுவாகவே சித்தர்களுடைய கோயில்கள்ல வந்து சிலைகள் வைப்பது அரிது, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இது சமஸ்தானம், இது கருமலை சமஸ்தானம் அப்படின்னு அவர் பெயர் வச்சிருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அவர் சபையில அவர் உயிரோடு இருக்கிறப்ப வெளியில சிலைகளா வைத்திருப்போம். அப்ப அவர் நம்ம கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த சிலைகளினுடைய பெரிய வடிவத்தை நீ கொண்டு வந்து வச்சிடணும். என்னுடைய சமாதி வந்துடும், பிள்ளையார் கோயில் வந்துடும், முருகனுக்கு தனி சன்னதி, கருப்பணசாமிக்கு தனி சன்னதி, கன்னிமார் தெய்வம் அதுக்கு தனி சன்னதி, இதெல்லாம் நீ வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது அவர் எங்களுக்கிட்ட கட்டளை. அந்த கட்டளையில நெருக்கி நாங்க ஒரு 40% நிறைவேற்றி இருக்கிறோம். அதனால இது சமஸ்தானம்.
அவருடைய சமஸ்தானம், இங்க அவர் மட்டும்தான் ராஜா. அப்ப இந்த ராஜாவுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னா இதெல்லாம் கொண்டு வந்துதான் ஆகணும். அந்த கோயிலுடைய அமைப்பை பார்க்கும்போது ஏதோ பழைய கோயில் மாதிரி இந்த வெள்ளை அடிச்சதெல்லாம் ஏதோ மங்களா இருக்குது, திருப்பி ஏன் வெள்ளை அடிக்காம வச்சிருக்கீங்க கோயில? இந்த கருவறை, இந்த சமாதியினுடைய கருவறை மட்டும் எந்த வர்ணமும் பூச மாட்டோம். ஒன்லி வந்து விபூதி, பன்னீர், ஜவ்வாது இதை மட்டும்தான் பயன்படுத்தி. இது வந்து முழுக்க முழுக்க பன்னீரும் விபூதியும் கலந்தது. சுண்ணாம்பு கிடையாது, சுண்ணாம்பே கிடையாது. ரெண்டாவது, இவருடைய சமாதி எப்பொழுதும் செங்கல் கட்டிடத்துல நடக்கவே நடக்காது, கருங்கல் கட்டிடத்துலதான் உருவாகும். எப்பவுமே பெயிண்ட் அடிக்க மாட்டோம். இது விபூதி தான் உள்ள பூரா. ஏன்னா விபூதிக்கு சொந்தக்காரர், அதனாலதான் எல்லாரும் வரும்போது அதை தொட்டு பூசிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதுல கூட கர்மா போறதாக அவர் சொல்லுகிறார். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. அப்ப இந்த இடம் வந்து இந்த விபூதியில இருக்கிறதுனால இதுக்குன்னு ஒரு தனி வைப்ரேஷன் வந்து கண்டிப்பா உண்டு. அதெல்லாம் வந்து உணர்றாங்க. உள்ள வரும்போது நாம் சொல்லுவதை விட வந்து உணர்றாங்க. உணர்றவங்க நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நாங்க உள்ள வரும்போது அதை உணர முடியும். உண்மை. அது ஒரு தனி வைப்ரேஷன் இருந்தது. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. கேணிக்குல வந்து சமாதிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் இங்கதான் கேள்விப்பட்டிருக்குமே தவிர ஒரு கிணத்து விரல் விட்டு எண்ணக்கூடியதுதான், 1 2 தான். அதுல ஐயா இருக்குது. ஆமா. இப்ப பிரசாதம்ங்கிறது வந்து பொங்கல், தேங்காய் பழம் கொடுப்பாங்க கோயில் இல்ல. அதிகபட்சம் எல்லாம் பெருமாள் ஆலயங்கள்ல வந்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி ஒரு சில கோயில்கள் தர்றாங்க. இங்க பிரசாதம் போது பழங்கள் இதெல்லாம் தரீங்களா? அது எதுவும் இல்ல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுலயும் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. அந்த சூட்சுமத்தை நான் நேரடியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் மக்களை வந்து இது வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க நம்ம இது வரைக்கும் சொன்னதில்லை, சொல்ல போறதும் இல்லை. அப்ப அவங்க வாங்கிட்டு வரக்கூடிய பிரசாதம் 10 பேருக்கு போகணும். 10ல் 8 பேர் நல்ல மனசு இருக்கும், 2 பேர் ஏன் செய்யணும்னு இருக்கும். ஆனா இது எல்லாம் ஒன்னா வந்துடும் இங்க. அப்ப நாங்க இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடணும்னா இந்த புண்ணியம் அவங்களுக்கு நான் போய் சேர்ப்போம். அதனாலதான் எந்த பொருளையும் நாங்க இங்க வச்சுக்கவே மாட்டோம். என்ன வந்தாலும் சரி, அது பழமாக இருந்தாலும் சரி, மிட்டாயாக இருந்தாலும் சரி, ஸ்வீட்டா இருந்தாலும் எதுனாலும் அடுத்து யார் வர்றாங்களோ அவங்களுக்கு நாங்க திருப்பி கொடுத்து விட்டோம். இது வந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த சமையல் அவர் ஐயா இருக்கிறப்பயே இதை அவர் பண்ணியிருக்கிறார். ஐயா இருக்கிறப்ப பழங்கள், தண்ணி பாக்கெட்டு எல்லாமே கொடுப்பாரு. அதுல நான் எந்த மாற்றமும் கொண்டு வர்றேன் இது வரைக்கும். ஒரு சிலர் சொல்றாங்க சாமி ரூபாத்தெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு. அதுவும் நாங்க கொடுக்குறோம். அது இப்ப கொடுக்கறது இல்ல. குரு பூஜை எப்ப கண்டிப்பா கொடுப்போம். இல்ல இப்பயும் கொடுக்குறோம். ஐயா இருக்கிறப்ப அமாவாசை பௌர்ணமிக்கு கொடுத்து விடுவாரு. பட் இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு நம்மளால கொடுக்க முடியறது இல்ல. ஆனா ஒவ்வொரு குரு பூஜைக்கும் நம்ம கொடுக்குறோம். அது இப்ப வெளியில கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஐயா சந்திக்க வரும்போது ஒரு சிலருக்கு ரூபாத்தால கொடுத்து விடுவாங்க அப்படின்றாங்க. ரூபாவை கொடுப்பாரு, ரூபாவை கிழிச்சு கொடுப்பாரு, மடிச்சு கொடுப்பாரு, ட்ரையாங்கிளா கொடுப்பாரு. இதெல்லாம் அவங்க கர்மாவை பொறுத்து அது கொடுக்கறது. ஆமா. கிழிச்சு கொடுத்தாருன்னா பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி மடிச்சு கொடுப்பாரு. வேற என்ன? நாங்க பார்த்த வரையிலும் இப்போ ஊதுவத்தி வாடை இந்த கோயிலுக்குள்ள எல்லா கோயில்களையும் கிடைக்கிறதா. இப்ப இந்த கோயிலுக்குள்ள நாங்க வரும்பொழுது எல்லாரும் பக்தர்கள்லாம் சிகரெட்டை பத்த வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வாடை ஒண்ணு கூட எங்களுக்கு வரல. அப்படி சிகரெட் பத்த வைக்கிறதுக்கான காரணம் எது இருக்கா சாமி? அவரோட 9 வருடமா நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு பிடிச்சது ஒன்லி சிகரெட் மட்டும்தான். அவரோட பக்கத்துல உட்காந்து நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் நான் சிகரெட் வாசனையை வந்து நான் என்னுடைய மூக்கு வந்து ருசி பார்த்ததே இல்லை. பக்கத்துலேயே தான் வச்சு விடுவாரு. இன்னைக்கும் நம்ம என்ன பத்தி பொறுத்துறோமோ பத்தி வாசனை தான் வரும். ஆனா பத்தியை மீறி சிகரெட் வைப்பாங்க ஐயாவுக்காக. ஆனா சிகரெட் வாசனை இது வரைக்கும் வந்து பார்த்தேன். சிகரெட்டுங்கிறது ஒருத்தர் இழுத்தா கண்டிப்பா வரும். அது ஒரு 10 அடி கேப்ல இருந்தா கூட அந்த வாசனை வரும். ஒரு பைப்ல தான் நீங்க மாட்டி வச்சு. ஆமா, அது பைப்ல ஒரு 10 சிகரெட் 15 சிகரெட் ஒன்னா புகையா வரும். ஆனா இந்த புகைக்கு மேல பத்தியோட வாசனை தான் வருமே தவிர இந்த சிகரெட் வாசனை இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை. நாங்களுமே வந்து உணர்ந்தவர்கள் அந்த வாடகை. அதனால இது வந்து சிகரெட் வந்து அவருக்கு பிடிச்சது அப்படிங்கறதுனால அவர் இங்கேயே வைக்க சொல்லிட்டார். இப்போ மக்களுக்குன்னு பொது கருத்துன்னு வேற ஏதாவது சொல்லி? மக்களுக்குன்னு பொது கருத்து ஒரே ஒரு கருத்து தான், இந்த நீர்நிலையை பத்தி தான் சொல்லியிருக்கிறார். அதே வந்து நீர்நாள் தான் அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லியிருக்காரு தவிர அப்படி ஏதாவது வந்து அடுத்த அப்ப அந்த கடந்த அந்த ஒரு 3-4 மாதங்கள்லயே வந்து பல இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவம் நாங்க 4 மாதமா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். 4 மாதமா நீர்நிலைகளில் கண்டம் இருக்கிறது, யாருக்கு? குழந்தைகளுக்கு அப்படிங்கறத நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்பயும் அதை மறுபடியும் ரீகால் பண்றோம். அதனால அந்த பெற்றோர்கள் வந்து நீர்நிலைகளை வந்து ஒரு குழந்தைய குளிக்க வைக்க கூட்டிட்டு போனோம்னா போய் பக்கத்துல நின்னுக்கணும். பாதுகாப்பா இருந்தா அவங்க பாதுகாப்பா இருந்துதான் கூட்டிட்டு வரணும். அப்ப நீர்நிலைகள்லதான் யம தர்மராஜா வர்றாரானா உண்மை, அதுக்குள்ளதான் வர்றாரு. ஆமா. இந்த கோயில் வந்து நல்ல ஒரு ராஜகோபுரம் மாதிரி இல்லாம ஏன் சாமி ஓலைக்கொட்டைகளே வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் அவர் நமக்கு கொடுத்திருக்க அனுமதி வந்து இந்த தென்னை ஓலையில பண்ணின இந்த கொட்டையில தான் இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு. அதனாலதான் இன்னும் நாங்க எந்த வேலையும் பார்க்க முடியாம அப்படி வச்சிருக்கிறோம். அவர் என்னைக்கு இதை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாரோ அதுக்கு பின்னாடி இது பெரிய மாளிகை மாதிரி கொண்டு வருவதற்கான அந்த மேப் உயிரோடு இருக்கப்பே கொடுத்துட்டு போயிட்டார்.
நன்றி சார். இந்த இந்த மேப் வந்து இப்படித்தான், இது இப்படித்தான் வரணும், இந்த சமாதி இப்படித்தான் இருக்கணுங்கிறத நம்ம கிட்ட தெளிவா சொல்லியிருக்கார். இந்த அமைப்பு எப்ப மாறுதோ அதுக்கு பின்னாடி அது கட்டுமான பணி தொடங்கிறது. அடுத்து ஒரு தகவல் நாங்க கேள்விப்பட்டோம், சாமி பக்தர்கள் வந்து அடிக்கிறாங்க, திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே திட்டுறவங்க அடிக்கிறவங்ககிட்ட வந்து மக்கள் போக மாட்டாங்க, அவங்களுடைய ஏதாவது வலிக்கும் அப்படிங்கிற. ஆனா இவ்வளவு அடிச்சிருக்காரு, திட்டி இருக்கிறாருங்கும் போது நாங்க பார்க்கும்போது பக்தர்கள் வரிசையா வந்துட்டே இருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் பல ஊர்கள்ல இருந்து வந்தாங்க. அதனால அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா சாமி? அதாவது நம்ம மகான் மட்டும் இல்ல, நம்ம பத்மகிரி பாபாவை தவிர எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அவங்களுடைய கை நம்ம மேல அதை அடிச்சாலும் சரி, அரவணைச்சாலும் சரி, அது பட்டா நம்மளுடைய கர்மா குறையுது அப்படின்னு அர்த்தம். இல்லை நமக்கான நல்ல காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால ஒரு சித்தர் அடிச்சாருன்னா சந்தோஷமா வாங்கிட்டு வர்றதுதான் நல்லது. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்து கண்டிப்பா மாறும். இதுக்காகத்தான் அடிக்கிறாங்க. சும்மா அடிக்கிறதுக்கு அவங்க என்ன, நம்மளை எப்படி எதுக்கு அவங்க அடிக்கணும்? அப்படி யாராவது அடிச்சிருந்தாலும் சரி, கனவுல அடிச்சாலும் சரி, நல்லது நடக்கும். அவ்வளவுதான். பொதுவா கோயில்னாலே ஒரு முக்கியமான நகரங்கள்ல சாலையோரமா இருக்கிறது, அதனால மக்கள் நிறைய வருவாங்க அப்படிங்கறதுக்காக தான் பொதுவா கட்டுவாங்க. இது வந்து தேடி பிடிச்சி வர்ற மாதிரி ஒரு இடமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நாங்க உள்ள பயணம் பண்ணோம். ஃபுல்லா காட்டு பாதை, இரவு நேரங்களும் கண்டிப்பா வர முடியாத மாதிரி ஒரு பாதை. ஏன் இந்த இவ்வளவு உள்ள போனவரும் ஏன் மெயின்லயே ஒரு முக்கியமான இடத்த வாங்கி அங்க? மீண்டும் ஒரு முறை சொல்றேன், சமஸ்தானத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் இந்த ராஜா. இந்த ராஜாவை சந்திப்பதெல்லாம் அவ்வளவு எளிதான வேலை அல்ல. நம்ம வேணா கிண்டல் கேள்விக்கு வேணா சொல்லலாம், என்னங்க நான் வண்டி எடுத்து வந்தா இங்க பாத்திரலாம் அப்படின்னு. அப்படிலாம் வரவே முடியாது. அவர் நினைக்கணும் கருப்பையா வரணும் அப்படின்னு அவர் நினைச்சாதான் கருப்பையா இங்க வர முடியும். அவருடைய அனுமதி இல்லாம இங்க எல்லாம் யாரும் பயணம் பண்ண முடியாது. சும்மா வேணா பகட்டுக்கு வேணா நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனா நிஜமான உண்மை என்னன்னா அவரு அனுமதி கொடுக்கணும். விளம்பரங்கள் அந்த இது கூட இதுக்கே திட்டுவார், இதெல்லாம் என்ன மயத்துக்கு எடுக்கிற அப்படின்னு கேட்பார். ஆமா, விளம்பரமே வேணும்னு தான் சொல்லிட்டு இருக்கிறார். நம்ம தான் வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்து சரி கொஞ்சம் பாபாவுடைய இது வெளியில வரணுங்கிறதுக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதையே அவர் ஏத்துக்கவே மாட்டேங்கிறார். எப்ப வந்து என்னையே யார் வந்து பார்க்கணும்னாலும் கஷ்டப்பட்டு தான் வந்து பார்க்கணும்னு உட்கார்ந்து இருக்கிறவர் எப்படி விளம்பரத்தை விரும்புவார்? அப்படி பார்க்கணும்னு நாங்க ரோட்டு மேலே ஒரு இடத்த பார்த்துக்குவோம். இங்க வந்து பஸ் வந்து இறங்கி 2 கிலோமீட்டர் நடந்து வந்தாதான் அவரை சந்திக்கவே முடியும். கண்டிப்பா பாதி பேர் வந்து இடம் தெரியாம கூட திருப்பி போயிருக்கிறாங்க. இவரோட அனுமதி இல்லாம எதுவுமே நடக்கவே நடக்காது. இவர் இங்கதான் டிசிஷன் அத்தாரிட்டி, இவர் தான் எல்லாமே. ஆமா கண்டிப்பா. ஆமா, அதே மாதிரி ஒரு சிரமமாக இருக்கக்கூடிய காலத்துல பக்த கோடிகள் வந்து அறிவோம் சிவோம்னு ஒரு 11 தடவை காலையில வெள்ளனா எந்திரிச்சு சொன்னோம்னா அதுக்கு மிகப்பெரிய பலன் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறார். அறிவோம் சிவோம் அப்படிங்கிற மந்திரத்துக்கான பலன் வந்து நிறைய இருக்கு. கண்டிப்பா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்கள் வந்து விதமான ஒரு மந்திரமா இருக்கு. ஆமா, அதாவது அறிவும் சிவனம் ஒண்ணு அப்படிங்கறது அவரு சிம்பாலிக்க அறிவோம் சிவம் அப்படிங்கிறத வச்சிருக்காரு. நமச்சியாயம் சொன்னக்குள்ள டென்ஷன் ஆயிரும். அறிவோம் சிவம் சொல்லு எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இதுல இன்னொரு புது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குரு பூஜை அப்ப 3 மாதத்தினரும் ஒன்னா இருக்கணும்னு நினைப்பார். அதை பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் நான். ஆமா, அந்த மாதிரி அவர் எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடிய. இப்ப கூட ஒருத்தருக்கு பலன் சொல்லும்போது கூட சொன்னீங்க பள்ளிவாசலுக்கு பாத்தீங்களா, அது நமக்கு நீங்களும் கூட தான் இருந்தீங்க. ஆனா நம்ம சொல்றோம், ஆனா ஒரு இஸ்லாமிய ஒரு மசூதிக்கு போகணும் அப்படின்னா போயிட்டு ஆகணும். அப்ப அங்க இருக்கிறவங்களும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கறதுதான் இவர் சொல்றாரு. எல்லாருமே ஒண்ணுதான், நாங்க எல்லாம் யாருமே பிரிச்சு பார்க்கல அப்படிங்கறதுனாலதான் அவர் அங்க அனுப்புறோம். குரு பூஜை நாட்கள்ல எல்லா மதத்தினரும் கண்டிப்பா வந்துருவாங்க. ஆமா. சரி, நன்றி சார். நல்லது.